பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாரும் நம்ம ஆத்மாவை காத்து கொள்ளணும். அதை நம்ம ஆத்மா நம்ம காத்துக்கொள்கிறோமா அப்படின்றதுல ரொம்ப ஜாக்கிரதையாக கூட இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஆத்மா தான் கடைசியில் நம்மளோட ஆன்மா தான் கர்த்தர்கிட்ட போய் சேரும்போது அது சுத்தமுள்ளதா நீதியுள்ளதா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 17வது வசனம், தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை, தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அநேக நேரத்தில் நம்மளுக்கு இது நன்மை இது தீமை அப்படின்ட்டு தெரிஞ்சதுக்கு பிறகுமே தீமையான காரியங்கள்ல நிலைச்சி நிற்க விரும்பினோம்னா நம்ம ஆத்மாவை நம்ம இழந்து போயிடுவோம். நம்மளோட நினைவுகளில் நம்மளோட கான்சியஸ் நம்ம கிட்ட நீ தப்பு செய்யற அப்படின்ட்டு சொல்லும்போது உடனே நம்ம அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நீதியில நடந்தோம்னா நம்ம கர்த்தரை சந்திக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருப்போம்.